நான் இருக்கிற ரூம்லேருந்து பாருங்கள், விண்டோ வழியாக அழகாக வந்து இந்த திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் தெரியும் பாருங்களேன். ஸோ இதுதான் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டோட ஃபுல் வியூ. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற முன்னாடி பார்த்துட்ருக்கீங்க. நம்ம இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு. இது பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நான் தங்கியிருந்த லாட்ஜ் வந்து மாடர்ன் லாட்ஜு, அதான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த லாட்ஜ் தான் தங்கியிருந்தேன். 2 லாட்ஜ் இருக்குது, எஸ்ஆர் லாட்ஜு, மாடர்ன் லாட்ஜு. நான் மாடர்ன் லாட்ஜ் தங்கியிருந்தேன். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். புது ஊரில் இருக்கேன் கைஸ், புது ஊர். இந்த பக்கம் வந்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலி இது திருப்பத்தூர், நான் வந்திருக்க ஊர் திருப்பத்தூர். நான் எப்படி வந்தேன் அப்படின்ட்டா, லாஸ்ட் நைட்டு ஈவினிங் வந்து சேலத்துலேருந்து கிளம்பி டிஎன்இசி பஸ் ட்ராவல் பண்ணி நைட் ரீச் ஆனேன். இங்கே வந்து ரூம் போட்டு, ஸோ ரூம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு மாடர்ன் லாட்ஜுன்னு இருக்குது. ஸோ அந்த லாட்ஜில் தான் ரூம் போட்டேன், தங்கிட்டு ஸோ காலைல ரெப்ரெஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. பக்கம் பாருங்களேன், பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு பூவை பார்த்தீங்களா? வாவ் வாவ் வாவ், பூவெலாம் அழகாக இருக்கே. கலர் கலராக இருக்கே. இது மல்லிகைப்பூ, இது கலந்த மல்லிகைப்பூ, சாமந்தி, இது ரோஸு, இது இதா சாமந்தி, இது முல்லைப்பூ, இது என்ன பூது? சம்பை. சம்பை, ஆமாம் ஆமாம்மா. இந்த பூலாம் எங்கேருந்து வருது? லோக்கலில், எல்லாமே லோக்கல் தானே. இது கூட வில்லேஜ்னு வருதா? இது விளையுதா ரோஸ்லாம்? இங்கே இலை அப்படியா? ஓ, இப்போ எல்லாமே லோக்கல் தான். இந்த மல்லி கூட லோக்கல் தான். வேறு எங்கேயும் மதுரை மல்லி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே 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 ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. கைஸ், பூ பார்த்தீங்களா? நிறைய பூ கிடக்கு லோக்கலில். அதாவது இந்த பெல்ட் வந்து ஹில்ஸ் இருக்குது, அப்புறம் சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் விலை தான். அதனால் அங்கேருந்து இங்கே விற்பனைக்கு வருது. லாட்ஜை பற்றி பேசிடணும். லாட்ஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு ஆவரேஜான லாட்ஜு. வந்தோம், ரூம் பக்கத்தில் கிடச்சதுனால புக் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பேசிக் திங்ஸ் அவ்வளோதான். ஒரு பெட்டு, ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்தியன் டாய்லெட்டு, அவ்வளோதான். பெரிய இதெல்லாம் கிடையாது, வெஸ்டர்ன்லாம் கிடையாது, வெஸ்டர்ன் டாய்லெட் கிடையாது, இந்தியன் டாய்லெட்டு. ஓகே, ஓரளவு உங்கள், ஏன்னா காஸ்ட் ரொம்ப கம்மி, 350, 350 ரூபா வந்து காஸ்ட்டு. அதனால் சரி, ஓகே, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த ஊருக்கு ஓகே தான். எமர்ஜென்சி பட்ஜெட்டில் தங்கினா தங்கிக்கலாம். பஸ் ஸ்டாண்டு பேக் சைடே இருக்குது, அதனால் உங்களுக்கு இஷ்யூ கிடையாது. சூப்பராக நீங்கள் உடனே செக் அவுட் பண்ணி நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துக்கலாம். ஸோ காலை நேரம் பாருங்களேன், 8:20. இப்போது நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்திருக்கோம். திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட், திருப்பத்தூர் மாவட்டம் ஆக்சுவலியா. பள்ளப்பட்டி, ராயவேலூர், அரவக்குறிச்சி வண்டி நினைக்கிறேன், கரூர் டெப்போ. இங்கேருந்து இங்கே வருதுங்க. பள்ளப்பட்டி, கரூர், நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், ராயவேலூர். ஸோ கைஸ், பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். கிருஷ்ணகிரிக்கு செந்திலையப்பன் பஸ் போகுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட், திருப்பத்தூர் நகராட்சி தந்தை பெரியார் ஜீவிஆர் பெருஞ்சாலையம். ஸோ என்னென்ன பஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். பஸ் ஸ்டாண்டை பாருங்கள், இந்த பக்கம் அக்லியாக கிடக்கு. இது மழை பெஞ்சு இருக்குது, நல்ல மழை. நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், நல்ல மழை பெஞ்சு, அதனால் தண்ணி கிடக்குது சாக்கடை மாதிரி. ஸோ பஸ்ஸஸ்லாம் பார்த்துடலாம் அந்த பக்கம் என்னென்ன பஸ் இருக்குன்ட்டு. திருப்பத்தூர் டு வாணியாமடி போகிற பஸ்ஸு, விழுப்புரம் ரீஜன். ஸோ திருப்பத்தூர் பார்த்தீங்கன்னா வேலூர் கண்ட்ரோலில் வருது, வேலூர் ரீஜனில் வருது, அதனால் விழுப்புரம். ஆனால் உங்களுக்கு சேலம் கோட்டை பஸ் நிறையா வரும். நான் சேலத்துக்கு அடிக்கடி பஸ் இருக்குது பாருங்கள், சேலம் பஸ்ஸு. தருமபுரி டிவிஷன்லேருந்து நிறையா ஆப்ரேட் பண்ணுறாங்க சேலத்துக்கு. ஊத்தங்கரை வழியாக அரூர், ஊத்தங்கரை இந்த பஸ்ஸு.
அது வந்து தீர்த்தமலைன்னு சொல்லிட்டு போகுது. அரவக்குறிச்சி வண்டி ராயவேலூர்னு போட்டிருக்கு. வெள்ளப்பட்டிலேருந்து வருது. இப்போ சேலம் போகுது. இப்போது TN45 அரவக்குறிச்சி வண்டி. ஸோ இந்த பஸ் பாருங்கள், தருமபுரி மொபசல் பஸ்ஸு. மேட்டூர் போகிற வண்டி, ஆனால் தருமபுரி போகுது. மேட்டூர் தருமபுரி திருப்பத்தூர் வண்டி தருமபுரி போகுது. எப்போ அதனால இங்கே போகுது நினைக்கிறேன். இதெல்லாம் ப்ரைவேட் பஸ்ஸஸ். திருப்பத்தூர் வழிப்பெருச்சம்பள்ளி KTC. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், சேலங்கோட்டம் டவுன் பஸ்ஸு. சேலங்கோட்டம் வண்டி தொட்டி கிணறு பர்கூர் போகிறது. இது விழுப்புரங்கோட்டை பஸ்ஸு. இது விழுப்புரங்கோட்டை பஸ்ஸு தருமபுரி போகிறது கிருஷ்ணா. ஸோ திருப்பத்தூர் ஒட்டி உள்ள நிறையா ஊருக்கு நிறையா பஸ் போகுது. ஆலங்காயமா இங்கே காண. TN23 வேலூர் ஃப்ரீ பஸ். 7 அருவி போகுதுங்க. 7 அருவி அது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போகுதில்ல, மாப்பான் இருக்கு. குறும்பேரி போகிறது. புது ஊராக இருக்குது எனக்கு. இதெல்லாம் அனுபவப்படாத ஊர். நம்ம அந்த பக்கம் வந்ததில்லை, அதனாலும் தெரியாது. இது இங்கே போகுது, திருவண்ணாமலை போகுது கைஸ். திருப்பத்தூர் டிப்போ வண்டி திருவண்ணாமலை அப்ளை பண்ணுறாங்க. போட்டிருக்காங்க ரேக்கில் பாண்டி, சிதம்பரம், திருவண்ணாமலை. இது ப்ரைவேட் பஸ்ஸு. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஜோலார்பேட். இதை பாருங்கள், தருமபுரி வண்டி, திருப்பத்தூர் வண்டி கிருஷ்ணகிரி போகுது. பர்கூர் கிருஷ்ணகிரி. பிராண்ட் நியூ BS6 பாருங்கள் வண்டி. திருப்பத்தூர் பெங்களூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருப்பத்தூர் டிப்போ TN29 தருமபுரி ரீஜன். திருப்பத்தூர், பெங்களூர், பர்கூர், கிருஷ்ணகிரி, ஓசூர் போகுது. இந்த பக்கம் திருவண்ணாமலை, திருப்பத்தூர் ப்ரைவேட் பஸ்ஸு. இது திருப்பத்தூர் ஆம்பூர் வண்டி நினைக்கிறேன். ஆம்பூர் இருக்குது. வேலூர், பள்ளிக்கொண்டா, ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் வண்டி. இது பாருங்கள் திருப்பத்தூர் ரோடு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருப்பதி போகுது. வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர். திருப்பத்தூரில் இருக்கேன். திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி திருப்பத்தூரில் ஒரு ஃபேமஸான மார்க்கெட் இருக்குது, வெஜிடபிள் மார்க்கெட்டு. ஸோ அதை போய் பார்க்கலாம் தான் நான் போகிறேன். இங்கே பக்கத்தில் இருக்கேன். காலேஜுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே எல்லா காயிலும் பார்த்தீங்கன்னா லோக்கல்லே விலை தான். ஸோ இங்கே உள்ள கிராமங்கள், சுற்றி உள்ள கிராமங்கள், இப்போ இலையேறி மலையில் அங்கேருந்து வர வெஜிடபிள்ஸ் எல்லாம் வருதான். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, வித்தியாசமாக இருக்கா, இல்லை இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாத ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு ஆவின் பால் பார்லர் இருக்குது. ஆவின் பார்லர். ஸோ இங்கே ஒரு டீ சாப்பிட்லாம். டீ இருக்கான்னு தெரிலையே, பால் தான் இருக்குது. என்ன இருக்குண்ணா? டீ இருக்கா? டீ தாங்க. ஸோ டீ இருக்கான். ஸோ டீ சாப்பிட்லாம். பால் 10, டீ காசல் 10, சுக்குக்காய் 10, காஃபி எல்லாமே 10 ரூபா தான். காஃபி தவிர. காஃபி 15 ரூபா. பாதாம் பால் 20, லெஸ் 25. ஸோ பரவாயில்ல. மற்ற கடையில் நிற்கணும், இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ ஏற்ற மாதிரி பஸ் ஸ்டாண்டு பிரச்சனை கிடையாது. டீ சாப்பிட்றவங்க சாப்பிட்டு அப்படியே பஸ் ஏறி போகலாம். டீ குடிக்கலைன்னா பொழுது ஓடாது. காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணி டீ சாப்பிட வந்துடணும். அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். நல்லாயிருக்கு. இப்படியே தான் நேராக போனோம்.
ரைட் சைடில் பாருங்கள் எல்லாம் மட்டன் ஸ்டால், மட்டன் ஸ்டால், மீன் ஸ்டால். மீன்லாம் பாருங்கள், மட்டன் ஸ்டால் ஓகே. மீன்லாம் இங்கே வருதுன்னு கேட்போம். பாருங்கள் பார்சல் வந்து குமிஞ்சி இடம் பாருங்கள், ஐஸ் போட்டு மீனை பாருங்களேன், நல்லா ஐஸ் போட்டு வருது. இல்லை மீன் எங்கேருந்து வருது? எங்கே, எந்த ஊர்லேருந்து வருது? ஆ, ஓ டேம் மீன், அது கடல் மீன் கிடையாது. அது எங்கேருந்து ஒரு கடல்னா? ஓ அப்படி அங்கே வருமோ? இப்போ இங்கே கிடைக்கிறது எல்லாமே டேம் மீன் தான். ஆமாம். எவ்வளோ கிலோ இது? இந்த இதெல்லாம் 150 ரூபா. 150 ரூபா. அது ஒரு மீன் 2 கிலோ இருக்குமே. 2 கிலோ 1 கிலோ எவ்வளோனாலும் வருது. கட் பண்ணி கொடுப்பீங்க? கட் பண்ணி தராங்க. ஓ சூப்பர். மீனை பாருங்கள் மக்களே, முரட்டு மீனாக இருக்குது. டேம் மீனா, மேட்டூர் டேம். இதுவும் டேம் தானா? இது ஏரி மீன், கேட் ஃபிஷ். கேட் பீஸ், கெளுத்தி மீன் அது. கெளுத்தி. பரவாயில்ல, இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது டேம் மீன்லாம். இதுவும் அப்படி தானா? இது பங்காஸ். பங்காஸ். எல்லாம் ஒரே ரேட்டு தான் இல்லை மாறுமா? ரேட் அப்பப்போ மாறும். சரி 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 சரி. அப்புறம் பெரிய மீனாக இருக்குது. நான் கடற்கரை பக்கம், நான் ரொம்ப லாங்கு, ராமேஸ்வரம் சைடு. எங்கள் ஊர்லாம் கடல் மீன் ஃப்ரெஷ்ஷாக வரும். பட் இந்த மீன்லாம் பார்க்க சரி வித்தியாசமாக இருக்குது, பெரிய மீனாக இருக்குது. ஓகே நன்றிண்ணா, தேங்க்ஸ். ப்ரைஸ் பார்த்தீங்களா? திருப்பத்தூரை பொறுத்த மட்டும் டேம் மீன் தான் அதிகமாக வரும், கடல் மீன்லாம் கம்மி தான். கடல் மீனாக வேலூர் போனால் தான் கிடைக்குமா? ஏன்னா கடல் பக்கத்தில் கிடையாது, எல்லாமே லாங் இல்லையா. டாம் மீன் முரட்டு மீனாக இருக்குங்க, சரியான மீனாக இருக்குது. எல்லாம் வெயிட்டு 1/2 கிலோ 1 கிலோன்னா உங்களுக்கு கட் பண்ணி தருவாங்க. ஒரு மீனே 2 கிலோ இருக்குது, 3 கிலோ இருக்குது, 5 கிலோலாம் இருக்குது. அவ்வளோ பெரிய மீனாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ். கலெக்டர் ஆஃபீஸ் புதுசாக பில்ட் பண்ணது பாருங்கள், உள்ளே இருக்குது பிரம்மாண்டமாக. ரீசெண்டாக தான் டிஸ்ட்ரிக்ட் வந்து உருவாக்குனாங்க, வெள்ளூர்லேருந்து பிரித்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டாக. ஸோ புது பில்டிங் இது. வாணியம்பாடி, அப்புறம் வேலூர் இந்த பக்கம் போகலாம், ஏலகிரி மலையும் போகலாம், ஏலகிரி ஹில்ஸும் போகலாம். காய்கறி மார்க்கெட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் போட்டு பாருங்க, திருப்பத்தூர் நகராட்சி இந்த இடத்துக்கு குப்பை கொட்ட நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். இப்படிக்கு 4வது வார்டு திருப்பத்தூர் மட்டும் வடியில் படம் போட்டிருக்கு. ஆனால் குப்பையை பாருங்கள், இவ்வளோ தெளிவாக போட்டுமே குப்பையை கூட்டி போகிறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டுருக்கோம். இங்கே தான் பக்கத்தில் இருக்கான், வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். தூய நெஞ்சக் கல்லூரி ஆட்டோனமஸ் காலேஜ், அதோட கேம்பஸ்ஸு என்ட்ரன்ஸு பார்த்துட்ருக்கீங்க. சேக்ரட் ஹார்ட் காலேஜ் ஆட்டோனமஸ் காலேஜோட வியூ பாருங்கள், ஆச்சுலாம் பயங்கரமாக பிரமாண்டமாக இருக்குது. டான் போஸ்கோ தி ஃபவுண்டர், டான் போஸ்கோ தான் ஃபவுண்டரான் இந்த காலேஜுக்கு. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க அந்த காலேஜில்? கொஞ்சம் கமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுங்கள் கைஸ். எப்படி காலேஜ், எப்படி எந்த மாதிரி அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுங்க. மார்க்கெட்டுக்கு அருகில் வந்து விட்டோம். எஸ், அந்த அறிகுறி தெரியுது பாருங்கள். காய்கறி எல்லோரும் ரோட்டில் விற்றுட்ருக்காங்க இல்லையா, கீரை, தேங்காய். தேங்காய் எவ்வளோ பெருசாக இருக்குங்க, பெரிய தேங்காய் இருக்குது. கைஸ் இங்கே பாருங்கள், உள்ளே வந்துட்டோம், உள்ளே போகலாம். மக்கள் கூட்டம் இருக்கும்போதே மார்க்கெட் தெரிஞ்சு வச்சுலையா. கீரையை பாருங்கள், பாவ கீரை இருக்குது. கைஸ் இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது, பெரிய முருங்கைக்காய் இருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. திருப்பத்தூர் அண்ணா தினசரி புதிய காய்கறி மார்க்கெட் பொதுநலச் சங்கம், இதை என்ட்ரன்ஸ் கைஸ். உள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
மார்க்கெட்டை பார்த்தீங்கல்ல வித்தியாசமாக இருக்குல்ல, கொஞ்சம் வலை போட்டு தடுத்துருக்குங்க அப்படியே. சூப்பர். அப்படியே ஒன்றா காமிச்சு வரேன் பாருங்கள். ஏதாவது கண்ணுக்கு வித்தியாசமாக சிக்குதான் பார்ப்போம். கத்தரிக்காய், தக்காளி, வெங்காயம், தக்காளி, கேரட்டை பாருங்களேன் எப்படி இருக்குண்ணே. நம்மளோட ஃப்ரெஷ் ஆகட்டும், பட் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே பறித்து போட்ட மாதிரியே இருக்குல்ல. ஃப்ளவர், கத்தரிக்காய், பீன்ஸு, ஒயிட் கத்திரிக்காய் எல்லாமே இருக்குது. பாகற்காய், கத்திரிக்காய் பாருங்கள். இந்த கத்திரிக்காய் எங்கேருந்து வருது? இந்த கத்திரிக்காய் லோக்கல் தானே? இப்போ எல்லா காயும் லோக்கல் தானே? கேரட்டு பீட்ரூட்டு பெங்களூரா? ஊட்டிலாம் கிடையாது. அதான் வித்தியாசமாக இருக்கு. மற்ற லோக்கல் தான். ஸோ மல்லியை பாருங்கள், மல்லிலாம் லோக்கல் மல்லி தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு இது. ஏன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லாமே லோக்கலில் தான் வருது. வெண்டைக்காய் எவ்வளோண்ணா கிலோ? 30 ரூபா. கம்மியாக இருக்குங்க. அங்கெல்லாம் அரை கிலோ 40 ரூபான்னு சொன்னாங்க. எங்கள் மதுரை சைடு. இது 40 ரூபா. அது சொல்லுவோம். டிரான்ஸ்போர்ட் ஜாஸ்தி ஆகுமே. அப்படியா? வர சொல்லுங்களா? என்னென்ன கம்மியாக இருக்கும் வர சொல்கிறதுக்கு? அதாவது இப்போ திருப்பத்தூர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே விலை கம்மி தான். என்னன்னா இங்கே வந்து 33 சுற்று வட்டாரத்தில் வந்து எல்லாம் பட்டிக்காடு தான். சரி. விவசாயிங்க நிறைய பேர் இங்கே வராங்க. சரி. அதனால எங்களுக்கு வந்து வரவு இருக்கிறதால எங்களுக்கு விலை கம்மி. ஆமாம், கேள்விப்பட்டேன். அதாவது திருப்பத்தூர் ஏரியா பக்கம் மோஸ்ட்லி 60% லோக்கல்லே விளையுது, கிராமங்களில். பக்கம் மலையில் ஏதோ கொஞ்சம் விளையுது. அவரைக்காய், அந்த மாதிரி பீன்ஸு. எல்லா மலையிலும் எல்லாம் சரக்கு வருது வந்து இங்கே எங்களுக்கு கிடைக்குது. ஒசூர் போக தேவை, பெங்களூர் போக தேவை. கத்திரிக்காய் கூட அதே சேம் தான். இங்கேருந்து லோக்கலில் நிறைய பேர் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கத்திரிக்காய் வந்துடுது. பக்கத்தில் வந்து ஊத்தங்கரை, அங்கே ஒரு பெரிய மார்க்கெட்டு. அதுக்கு முன்னாடி வந்து சிங்காரப்பேட்டை, அது ஒரு பெரிய மார்க்கெட். சரி. எல்லா மார்க்கெட்லையும் பெரிய மார்க்கெட் திருப்பத்தூர் தான். ஓகே. விலை வச்சு தான் அங்கே நிறைய பண்ணுறாங்க. இப்போ வெளியில் வருதுன்னா எந்த ஊர்லேருந்து வருது? இப்போ சில ஐட்டங்கள்லாம் இப்போ வெளிலேருந்து வருது வாங்குறோம் அப்படின்னா எங்கேருந்து வாங்குவீங்க? என்ன ஐட்டம்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேரட்டு, பீட்ரூட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒசூர், பெங்களூர் தான். அங்கே தான். நான் கேரட்டே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. அதாவது கிளக்கிளையாக இருக்குது. ஒரு ஃப்ரெஷ்ஷாக இந்த தனியாக இருக்கும்ல. ஊட்டி கேரட். ஆமாம், அது வந்து மலை பிரதேசத்தில் மட்டும் அந்த மாதிரி கிடைக்கும். ஆமாம், இது வந்து மலை பிரதேசம். இது ஓசூரில் விளையுமா அந்த கேரட்டு? பூமியில் விளையுது. ஆனால் அதான் இப்படி இருக்கு ஒரு மாதிரி. வந்து இங்கே நல்லா இருந்தால் கண்டிப்பாக வரும். இங்கே வருமா? கண்டிப்பாக வரும். மதுரையில் வந்து சூரியன் வரலன்னா கேரட் விளையும், பீட்ரூட் விளையும். அப்படி சொல்கிறீங்க. ஹில்ஸ் தான். இப்போ இங்கே ஏலரி மண்ணெலாம் பண்ணலாம்ல, வாங்கிக்கலாம்ல? பண்ணலாம். அவங்க பூமி வந்து மெதுவாக இருக்கும். உட்காந்துக்கிறோம். முட்டைக்கோசம் இங்கே தான், பெங்களூர் தான். முட்டைக்கோஸ் லோக்கல் கூட வருது. மேலே தான் வருது. வளைக்கலாம். ஆனால் வந்து மூடி தான் மலைக்க முடியும். ஓ அப்படி. பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ஜில்னஸ் இருக்கும். ஆமாம், சூப்பராக இருக்கும். பரவாயில்ல. அப்போ உங்களுக்கு வந்து ஆணியெல்லாம் வெளில வரும். ஆந்திரா, மகாராஷ்டிரா கூட வருது. பட் இந்த மாதிரி வராது. இப்போ ஆணி வந்து எல்லா ஊர்லேயும் மரசம் வருது பொதுவாகவே வந்து. காலிஃப்ளவர் அந்த லோக்கல் தானே? ஒசூர் தான். ஒசூரில் எல்லாம் விளையுது. ஃப்ளவர் மார்க்கெட்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் டிரான்ஸ்போர்ட் கம்மி பக்கத்தில் இருக்கா ஓடியாந்துருது. ஓகே. 90 கிலோமீட்டர் அவ்வளோதான். இப்போ நீங்கள் நேராக வேண்டியதில்லை, பார்ட்டி வந்துடுவாங்களா? இல்லை ஆர்டர் ஃபோனில் பண்ணிடுறோம் அப்படிலாம் கிடையாது. ஆர்டர் பண்ணலாம். அது வந்து தரம் பார்க்கணும். ஆமாம். எல்லாமே ஃபோனில் ஆர்டர் போட முடியும். ஓகே. கேரட், பீட்ரூட் சம்திங் வந்து போடலாம். நீங்கள் காலிஃப்ளவர் பொறுத்தவரைக்கும் நம்ம போயிட்டு அறுத்து பார்த்து செக் பண்ணுவோம். அதாவது டேமேஜ் ஆச்சுன்னா முடிஞ்சு. வியாபாரி வந்து இது ஒரு வீட்டுக்கார் எப்படி வாங்குறாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கி கொடுப்போம். ஆமாம். ஏதோ வாங்கிட்டு வந்து மாட்டுக்கு போகிறதோ இது போகிறது எடுத்து போக முடியாது. ஆமாம். நீங்கள் வீட்டுக்கு வாங்கி போய் எப்படி வாங்கி ஆமாம், பார்த்து செக் பண்ணி பூச்சிலாம். ஆமாம், கண்டிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் நாங்கள் பார்த்து வாங்கி வந்து எங்களுக்கு தேவையில்லை லாஸ் ஆகிடும். இல்லைன்னா டேமேஜ் ஆகிடும், லாஸ் ஆகிடும். ஆமாம். நீங்கள் எந்த ஊர் பாய்? திருப்பத்தூர். பேர்?
பேர் இர்ஃபான் கான். இர்ஃபான் கான். ஓகே. திருப்பத்தூர் எல்லாமே லோக்கல் தான். எல்லாம் லோக்கல் தான். சரி சரி. ஆனால் உங்களுக்கு மார்க்கெட்டு லோக்கல் மக்களுக்கா இல்லை வேறு வெளியூர்லேருந்து வாங்க அந்த மாதிரி இருக்கா? இங்கேருந்து கூட போகுது, அங்கேருந்து கூட வருது. வருது. இங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு, முல்லைக்கு போகுது. ஓ அப்படியா? சரி சரி சரி. வெள்ளூர் போகுது, சென்னைக்கு போகுது, சென்னைக்கு போகுது. இந்த பக்கம் பெங்களூர் போகுது. ஓகே ஓகே. இங்கேருந்து பெங்களூர் போகுது, முல்லைங்கெல்லாம் பெங்களூர். ஓ சூப்பர் சூப்பர். ஓகே. பொருள் அங்கே விளையாத பொருள் இங்கே வரும். ஆமாம். இங்கே இருக்கிற பொருள் அங்கே. பரவாயில்ல. இங்கே மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் எல்லாமே உங்கள் விளையுதுங்க. கண்டிப்பாக. அந்த கேரட்டு மற்ற தவிர பரவாயில்ல. ரைட் ரைட். இங்கிலீஷ் ஐட்டம் தவிர மீதி எல்லாம் எல்லாமே இருக்குது. சரி சரி. எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஊட்டியில் நான் பார்த்தேன், அவங்களுக்கு தெரியும் ஊட்டியில் வித்தியாசமான காயெல்லாம் இருக்குது. நிறைய வித்தியாசமாக இருக்குது. நான் வீடியோ எடுத்து போட்டேன். ஏன்னா அந்த மலையில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காய் கீழே இறங்காது. வராங்க அது கீழே எடுத்துன்னு காஞ்சி வீடு வித்தியாசமாக இருந்துச்சு. ஆமாம் வளர்ந்த குழந்தை மாதிரி. ஆமாம் ஆமாம். அது ஏசி இருந்தால் மட்டும் நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. கீழே இறங்கிச்சுன்னா முடிஞ்சு வச்சு. மாறிடும். முடிஞ்சு. ஓகே. நன்றி பாய். தேங்க்யூ. ஊரில் எங்கேருந்து வருது? பெங்களூர் தான். சரி சரி சரி. பூண்டு பெங்களூர் தான். மார்க்கெட்டு தான். சரி சரி. ஸோ கைஸ் பார்த்துட்டு இருக்கீங்க காய்கறியெல்லாம். ஸோ மோஸ்ட்லி எல்லா காய்கறியுமே பார்த்தீங்கன்னா இங்கே விளையுதுங்க. வெண்டைக்காய், அவரைக்காய், கொத்தரங்காய் எல்லாமே இங்கே விளையுது. தக்காளி, வெங்காயம் மட்டும் மகாராஷ்டிரம் வருது. மற்ற ஐட்டம் கேரட்லாம் பார்த்தீங்களா, கேரட்டில் எனக்கு வித்தியாசமாக இருக்கும் பார்த்தேன். அது வந்து பெங்களூர் விளையிறது தான். பெங்களூர், ஓசூரில் மலைக்கீழே விளையிறதுனால ஒரு மாதிரியா ஊட்டி மாதிரி இருக்காது, க்ளீனாக இருக்காது. இன்னொன்று அந்த கலரே கொஞ்சம் வித்தியாசப்படுது. இன்னும் கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாமே லோக்கல் விளையிறது. கோஸு லோக்கல்லாம் விளையுது, முட்டைக்கோஸு எல்லாமே லோக்கல்லாம் விளையுது. உருளைக்கிழங்கு வந்து பெங்களூர் தான். ஸோ ஊட்டி நம்பி கிடையாது திருப்பத்தூர் மார்க்கெட். வெண்டைக்கெல்லாம் கிலோ 20 பாருங்கள், ரொம்ப ரொம்ப கம்மி. தக்காளி இது எங்கேருந்து வருது? இந்த குடமிளகா லோக்கல் தானா? இது எங்கேருந்து வருது? ஒசூர் தானா? இது சக்கரவள்ளி தானே? இது சக்கரவள்ளி தானே? எங்கேருந்து வருது? ரெண்டு தான். அங்கே தான் கேரட்டு. ஆமாம் ஆமாம், அது கரெக்டு தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஓசூர் நம்பி தான் திருப்பத்தூர் மார்க்கெட் இருக்குது. ஒரு சில காய்கறி தவிர இப்போ காமிச்சோம் இல்லையா, குடமிளகாலாம் வந்து ஒசூர், பெங்களூர் தான். மற்ற ஐட்டம்லாம் இங்கேயே வருது. அதனால் வந்து ரேட்டுக்கு சீப்பாக தான் இருக்குது. ஓரளவு கொஞ்சம் கணிசமாக தான் இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய கிராமங்கள் வந்து நிறைய விளைவிக்கிறாங்க. நிறைய 30 கிராமங்களுக்கு மேலே இருக்கான். அதனால் விளைபொருட்கள் வந்து பக்கத்தில் இருந்து வரனால காசு குறையுது. இன்னொன்று ஓசூர், பெங்களூர் வந்து ஜாஸ்தி கிடையாது. 150 கிலோமீட்ரு உள்ளே தான் இருக்குது பெங்களூர், ஓசூர்லாம். இப்போது டிரான்ஸ்போர்ட்டு கம்மியானால ரேட் வந்து அதிகமாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எல்லாமே சீப்பாக தான் இருக்குது. என்றைக்காவது பீக் சீசனில், டைட் சீசனில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னா அந்த கேரட்டு மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து ஊட்டியில் இறக்குமதி பண்ணுவாங்க. அது எப்போது ரேரஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும்போது. இந்த வழி வேறு, இந்த பக்கம் வரலாம் போகலாம். ஸோ நம்ம காய்கறி ஐட்டம் உள்ள பார்த்துட்டோம். பாய் சூப்பராக பேசினார். ஸோ எப்படி மார்க்கெட், எப்படி எங்கேருந்து வாங்குகிறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா நிறைய காய்கறிகள் வந்து லோக்கல் யாரும் வாங்கிட்டு போவாங்களாம். இப்போல்லாம் வியாபாரம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துருக்காங்க. அதாவது ரீட்டைல் வியாபாரம் தான். லெமன்லாம் இங்கே விளையுதா? இங்கேயே வெளிலேருந்து வருதா? லோக்கல் தான். எவ்வளோ லெமனு? ஒரு லெமன் 4 ரூபாயா? ஸோ இதாங்க மார்க்கெட்டு வருங்க. இது வந்து கீரை ஐட்டம்ஸ். பரவாயில்ல, இந்த ஊருக்கு பெரிய மார்க்கெட்டு தான் திருப்பத்தூர். இந்த பாருங்க, ஏஜென்ட் இருக்காங்க, நிறைய காய்கறி ஏஜென்ட்டு. அது மாதிரி கடைகள் இருக்குது. இந்த வெங்காயம் ஹோல்சேலு, ரீட்டெயிலு. ஸோ மார்க்கெட்டு இந்த ஊருக்கு பெரிய மார்க்கெட்டு தான்.
மோஸ்ட்லி எல்லாமே இங்கே விளையிறதுனால உங்களுக்கு எப்போவுமே அவைலபிலிட்டி இருக்கும். இந்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா, வாழைப்பழம் இலையெல்லாம் இங்கே இலையில தான். இந்த வாழைப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கா. இது வந்து நம்ம ஏலகிரி மலையில் விளையிற வாழைப்பழம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனுபவம். ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போதும் வித்தியாசமாக ஏதாவது இருக்கும். ஊட்டி போயிருந்தோம். ஊட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள காய்கறிகளே வேறு. ஏன்னா மலைகளில் விளையிறது நிறைய பார்க்க முடியாமல் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி அனைத்தும் கிடைக்குது, ஆனால் லோக்கலில் விளையுது மோஸ்ட்லி. அதை விட்டால் ஒசூர், பெங்களூர் தான், வேறு எங்கேயும் வர கிடையாது. இங்கே உள்ள என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யாரும் வெளியிலேருந்து வர்றது கிடையாது. இப்போது மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை சந்தையாக இருக்கட்டும், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லோக்கல்லே வர்றாங்க. லோக்கல் பக்கத்தில் கிராமம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஏரியாவில் நத்தம் அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வருவாங்க. பட் இங்கெல்லாம் எல்லாருமே லோக்கல் தான். ஏன்னா பொருள் எல்லாமே லோக்கல் இருக்கனால அப்படியே லோக்கல் கிராமத்தில் வந்து விற்பாங்க, இல்லை இங்கே உள்ள விற்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது பாய் தான் நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறாங்க. திருப்பத்தூர் நிறைய பாய்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய வியாபாரம் பண்ணுறாங்க. அதாவது சிக்கன் ஸ்டால், மட்டன் ஸ்டால், காய்கறி, ஃப்ளவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஈடுபடுறாங்க. ஓகே கைஸ், வீடியோ முடிக்க நேரம் வந்தாச்சு. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன். திருப்பத்தூர் மார்க்கெட்டு ஒரு ரவுண்ட்ஸ் வந்தோம், நிறைய பேர்ட்ட பேசியிருந்தோம். ஸோ சூப்பரான அனுபவம், வித்தியாசமான என்ன சொல்கிறது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மீண்டும் ஒரு சூப்பராக சந்திக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃப்ரம் எமர்சன் லாக்கர்.